வணக்கம். நான் புத்திரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் சமீபத்தில் ஜூன் 12ஆம் தேதி இந்திய மக்கள் அனைவரையுமே ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விமான விபத்து. அதில் இறந்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். விஜய் ரூபானி அவர்கள் விஜய் ராம்னிக் லால் ரூவானி 2 ஆகஸ்ட் 1956ஆம் வருடம் பிறந்தவர். ஒரு இந்திய அரசியல்வாதியாக அவர் 2016ஆம் வருடம் முதல் 2021ஆம் வருடம் வரை குஜராத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்கோட் மேற்கு தொகுதிக்கான குஜராத் சட்டமன்றத்தில் பிரதிநிதியாக இருந்தவர். குஜராத் அரசின் கேபினட் அமைச்சராக நவம்பர் 2014ஆம் வருடம் முதல் ஆகஸ்ட் 2016ஆம் வருடம் வரை பணியாற்றியிருக்கின்றார். அவர் போக்குவரத்து, தொழிலாளர், வேலைவாய்ப்பு, நீர்வளங்கள் போன்ற முக்கியமான துறைகளில் அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கின்றார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராகவும் அவர் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார். குஜராத் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவும் மற்றும் ராஜ்கோட் மாநகராட்சி மேயராகவும் அவர் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். அவர் பிறப்பு என்று பார்த்தோம் என்றால் அவர் ரங்கூன், அதாவது பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூன் என்ற இடத்தில் தான் பிறந்தவர். இவர் 12 ஜூன் 2025ஆம் வருடம் ஏர் இந்திய விமானம் 171 விபத்துக்குள்ளான காரணத்தினால் அதில் பயணம் செய்த விமான பயணியாக இவரும் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இவருடைய DNA சாம்பிள்ஸ் பொருத்தி பார்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவருக்கு அஞ்சலி ருவானி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இவர் குடும்பத்தில் இவர் 7வது குழந்தையாக பிறந்தவர். 1960இல் பர்மாவில் ஏற்பட்ட அரசியல் ஒரு விதமான ஸ்திரத்தன்மை காரணமாக அவரது குடும்பம் இந்தியாவை குஜராத்தில் ராஜ்கோட்டுக்கு குடிபெயர்ந்தது. இவருடைய தந்தை ஒரு தானியம் வியாபாரம் செய்யக்கூடியவராகவும் பிற்காலத்தில் பால் பியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு வர்த்தகராகவும் இருந்தவர். இவருடைய கல்வி என்று பார்த்தோம் என்றால் இவர் BA இளங்கலை பட்டம் பெற்றிருக்கின்றார் மற்றும் LB போன்ற கல்விகளையும் இவர் சிறப்பாக பயின்றிருக்கின்றார். இவர் மாணவராக இருந்த பொழுதே அரசியல் மற்றும் வலதுசாரி அமைப்பில் தீவிரமாக இணைந்து பணியாற்றியிருக்கின்றார். ABVP என்று சொல்லக்கூடிய பாரதிய வித்யாத் பிரிவு திறன்பட பணியாற்றியிருக்கின்றார். 1971ஆம் வருடம் பாரதிய ஜனசங்கத்தை இவர் இணைந்து முதன்முறையாக தன்னுடைய அரசியல் பிரதேசத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் நடந்த அவசர நிலை காலகட்டத்தில் 11 மாத காலம் இவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 1980ஆம் வருடம் BJP பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பிரதிநிதியாக இவர் தன்னை இணைத்துக் கொண்டார். 2021ஆம் வருடம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட இந்தியாவில் 100 சக்தி வாய்ந்த மனிதர்களுடைய பட்டியலில் இவர் பேரும் இடம்பெற்றிருந்தது. பிறகு இவர் குஜராத் மாநிலத்தில் சிறந்த முதலமைச்சராக பணியாற்றியிருந்தாலும் கட்சிக்குள் ஏற்பட்ட சில பிணக்குகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் காரணமாக இவர் 2021ஆம் வருடம் இவருடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். இவர் அரசியல் மட்டுமல்லாமல் வணிக நிறுவனங்களையும் பங்கு வர்த்தகங்களையும் அது சார்ந்த ஈடுபாடுகளும் கொண்டவராக இருந்தார். இவர் சார்ந்த நிறுவனம் பங்குகளை சரியாக கையாளாத காரணத்தினால் இவர் மீது வழக்கு தொடக்கப்பட்டு பிறகு அந்த வழக்கு இவருக்கு சாதகமாக முடித்து வைக்கப்பட்டது. குஜராத் பங்கு நிறுவன தலைவராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். ஜூன் 12ஆம் தேதி 2025ஆம் வருடம் இந்த வருட காலத்தில் லண்டனில் உள்ள கேத்திக் விமான நிலையத்திற்கு செல்லவிருந்த ஏர் இந்தியா 17 தன் மகளை சென்று பார்ப்பதற்காக அந்த பயணத்துக்கு தயாராகி இருந்தார். புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் உள்ள டிஜி மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய விடுதி வளாகத்தில் மோதி 242 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அதில் பயணித்த ஒருவரை தவிர மற்ற அனைவருமே இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. விமான விபத்தில் இருந்த இதனுடைய DNA சாம்பிள்ஸ் பொருத்தி பார்க்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளது. இவர் விமான விபத்தில் இறந்த குஜராத் 2வது முதலமைச்சராக இருக்கின்றார். இதற்கு முன்னால் பல்பரால் மேத்தா என்பவரும் விமான விபத்தில் இறந்த குஜராத் முதலமைச்சராக இருந்தவர். இவர் எதனால் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது, இவருடைய ஜாதக அம்சங்கள் என்ன சுட்டிக்காட்டுகின்றது, ஒருவருக்கு இதுபோன்று விபத்து, குறிப்பாக விமான விபத்து ஏற்படுவதற்கு எந்த கிரகங்கள் காரணமாக அமையும் என்று பார்க்கலாம். அவருடைய பிறப்பின் அடிப்படை நவாம்சம், ராசிக்கட்டம் மற்றும் தசாபதிகள் சார்ந்த பலன்களை பார்க்கலாம். ஒருவருடைய விபத்து என்றாலே அது
8ஆம் இடத்தை தான் சுட்டி காட்டுகின்றது. ஒருவருக்கு 8ஆம் இடம் 6ஆம் இடம் சிறப்பாக அமையவில்லை என்றாலும் மற்றும் ராகு செவ்வாய் கேது தொடர்புகள் அதிகமாக இருந்தாலும் இது போன்ற விமான விபத்து சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒருவருக்கு ஆயுள் அமைப்பை குறிக்கக்கூடியது சனி. ஒருவருக்கு 3, 6, 8, 10ஆம் இடங்கள் தான் அவருடைய வாழ்க்கையையும் ஆயுளையும் தீர்மானிக்கக்கூடியது. குறிப்பாக சனி எந்த நிலையில் இருக்கின்றார், அவர் எந்த இடத்தில் இருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இவருக்கு நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருடைய லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றனர். இவருக்கு 5ஆம் இடத்தில் புதன் நீச்சமாக இருக்கின்றார். 6ஆம் இடத்தை சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தை மாந்தியும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் 9ஆம் இடத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருக்கின்றது. இங்கு குரு உச்சமாக இருக்கின்றார். 12இல் ராகு மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவருக்கு நவாம்சமே பல்வேறு சிக்கல்கள் பொருந்தியதாக இருக்கின்றது. இவருடைய லக்னாதிபதியும் 8ஆம் இடத்தில் வருகின்றார் மற்றும் இவருடைய 11ஆம் அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கின்றார். அவரே 8ஆம் அதிபதியும் 8, 11ஆம் அதிபதி நீச்சமாக இருப்பது 8ஆம் இடம் என்பது விபத்தை குறிக்கும் மற்றும் இது போன்ற விமான விபத்தை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம் மற்றும் ராகு தொடர்புகளை பார்க்க வேண்டும். விபத்து என்பது 8ஆம் இடம், வாகன விபத்து என்பது 4ஆம் இடம், விமான விபத்து 11ஆம் இடத்தை சுட்டிக்காட்டும். மற்றும் புதன் என்றாலே காற்று கிரகம், புதனும் நீச்சமாக இருக்கின்றார் மற்றும் ராகு மறையக்கூடிய அமைப்பு. இந்த ராகு ஒருவருக்கு இதுபோன்று அதுவும் செவ்வாய் என்றாலே விபத்துக்களுக்கு முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் மற்றும் நான் குறிப்பிட்டிருந்தேன் அவருக்கு லக்னாதிபதியும் மறைகின்றார், ராகுவும் மறைகின்றார். அதன் அடிப்படையில் இதுபோன்ற பிரச்சனைகள் பிணக்குகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன. மற்றபடி ஒருவர் அரசியல்வாதியாக சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருக்கு 10, 11ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். ஒருவர் முதலமைச்சர் போன்ற பதவிகளை வகித்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக 10, 11 நன்றாக இருந்தால்தான் அவர்களால் அந்த பாக்கியம் பெற முடியும். மற்றும் இவர் பங்கு வர்த்தகம் மற்ற அமைப்புகளிலும் சிறந்து விளங்கியிருக்கின்றார். அதை சார்ந்து விரிவாக பார்க்கலாம். அவருடைய நவாம்சத்தில் தெளிவான அம்சங்கள் இருக்கின்றன. இவருடைய 10ஆம் அதிபதியான சூரியன் லக்னத்திலே வருகின்றார். இவருடைய 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் லக்னத்திலே இருக்கின்றார். நாம் ஒருவருடைய நவாம்சத்தை நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்பதற்கு இவருடைய ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகமாக இருக்கின்றது. இவர் பிறந்தது பர்மாவே. இவருடைய 12ஆம் அதிபதி இலக்கத்திலே வருகின்றார். நவாம்சத்தில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். இவர் வசித்தது குஜராத். இடமாற்றம் காரணமாக இவர் வசித்தது இந்தியாவில் உள்ள குஜராத். ஆனால் இவர் பிறந்தது பர்மா. இவருடைய 12ஆம் அதிபதி இவ்வாறு வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்பில் தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம் என்றால் இதுபோன்ற நவாம்சத்தில் ராசி கட்டத்தில் அவர்களுக்கு 12ஆம் அதிபதி லக்னம் சார்ந்த தொடர்பு இருக்கும் மற்றும் 12ஆம் அதிபதி ஆட்சியாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச கிரகங்கள் இதையெல்லாம் சுட்டிக்காட்டுவதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இவர் குஜராத்தை வாழ்ந்திருக்கின்றார் என்பதற்கும் பர்மாவில் பிறந்ததற்கான சாத்தியக்கூறுகளை நவாம்சம் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. ராசி கட்டம் என்ன அவருக்கு எடுத்துரைக்கின்றது என்பதை பார்க்கலாம். இவருக்கு லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தை சந்திரனுக்கு கேதுவும் இருக்கின்றது. இவர் கும்ப ராசியில் மேச லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இவர் பிறக்கும் பொழுது தசாபதிகள் என்று பார்த்தோம் என்றால் இவர் சந்திரன் திசையில் பிறந்திருக்கின்றார். இவருக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் மாந்தியும், 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும், 5ஆம் இடத்தில் குருவும், கிட்டத்தட்ட புதன் இவருக்கு 4 மற்றும் 5ஆம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் 8ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்கின்றனர். ஆயுள்காரகனான சனி அவரை 10ஆம் அதிபதியும் அவர் ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்றார் மற்றும் சனி அவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றார். அவருக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், கிட்டத்தட்ட செவ்வாய் அவருக்கு 11 மற்றும் 12 சார்ந்து இயங்கக்கூடிய டிகிரி அமைப்பை பெற்றிருக்கின்றது. இவருக்கு சனி என்று பார்த்தோம் என்றால் சனி புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது. இவருக்கு கிரக அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்தோம் என்றால் இவருக்கு சனி சந்திரன் மற்றும் ராகு சந்திரன் பார்வை இருக்கின்றது மற்றும் குரு செவ்வாய் பார்வை இருக்கின்றது. குரு செவ்வாய் தொடர்பு பார்வை இருந்தாலே அவர்களுக்கு வழக்கு பிரச்சனைகள் இயல்பாகவே இருக்கும் மற்றும் நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவராக, நல்ல சிந்தனை மற்றும் நினைவாற்றல் பொருந்தியவராக இருக்கின்றார் மற்றும் அதிகமான இன்ட்யூஷன்ஸ் இருக்கும். இவருக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டியே அவரால் உணர்ந்து இருக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கின்றார் மற்றும் அடுத்தவருடைய மனதை படிக்கக்கூடிய இயல்பு, ஆராய்ச்சி செய்யக்கூடிய இயல்பு அவருக்கு அதிகமாக இருக்கும். மற்றவருடைய தன்மைகளை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவராகவும் மற்றும் அதிகமான பயம் பாதுகாப்பு உணர்வு கொண்டவராக இருப்பார். அதிகமான பாதுகாப்பு இயல்பாகவே இவருக்கு இருக்கும். 8ஆம் இடம் சார்ந்த கிரகங்கள் இருந்தாலே அவர்களுக்கு தற்பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். மற்றபடி கிரக அமைப்புகள் வலுவாகவே உள்ளன. அவருக்கு பார்த்தோம் என்றால் அவர் அரசியல்வாதியாக சிறந்து விளங்கியிருக்கின்றார். அரசியல்வாதி என்றாலே அவருக்கு 4ஆம் இடம் பார்க்கலாம். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது சிறப்பான அமைப்பு. 4ஆம் அதிபதியான சந்திரன் உச்சமாக 2ஆம் இடத்தில் வருவதும் சிறப்பு மற்றும் இவருடைய 10ஆம் அதிபதியான சனி 8ஆம் இடத்தில் மற்றும்
11 செவ்வாய் இருப்பதும் மிக மிக யோகமான அமைப்பு. அவரே 11ஆம் அதிபதியும் அவரே 8ஆம் இடத்தில் இருப்பதனால் குறிப்பிட்ட காலம் அவரால் முதலமைச்சராக சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் அவருடைய 9ஆம் அதிபதி குரு 5ஆம் இடத்தில் வருவதும் யோக பலன்களை கொடுத்திருக்கின்றது. குருவுடைய பிறப்பு ஆயுள் சார்ந்த பலன்கள் அவருடைய 3, 6 மற்றும் 8, 10ஆம் இடங்களை பார்க்க வேண்டும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். 3ஆம் அதிபதி 4ஆம் இடம் வருகின்றார், சிறப்பு. மற்றும் 6ஆம் அதிபதியும் 4ஆம் இடம் வருகின்றார். மற்றும் 8ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை. மற்றும் இவருடைய 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் வருவது இது போன்ற மரணம் என்பது ஒரு விபத்தால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ராகு தொடர்பு இருப்பதும் மற்றும் சனி செவ்வாய் சார்ந்த பரிவர்த்தனை இருக்கின்றது இவருக்கு. இது போன்ற சனி செவ்வாய் பரிவர்த்தனை இருந்தாலே இவர்களுக்கு சற்று உடன்பாடான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை அது உண்டு செய்யும். இருப்பினும் இவர் லக்னாதிபதியே 11ஆம் இடத்தில் வருவது இவர் குடும்பத்தில் இவர் கடைசி குழந்தையாக பிறந்திருக்கின்றார். இவர் குடும்பத்தில் 7வது குழந்தை. இவருக்கு 6 மூத்த சகோதர சகோதரிகள். இவர் 7வதாக பிறந்ததன் அடிப்படை இவருடைய லக்னாதிபதியே 11ஆம் இடத்தில் வருவது இவர் சார்ந்த பலங்கள் இவருடைய சகோதர அமைப்புக்கு செல்வதற்கும் மற்றும் அரசியல் ஈடுபாடு நாட்டம் அனைத்தும் இவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடம் வரக்கூடிய அமைப்பு சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது. இவர் போக்குவரத்து சார்ந்த அமைச்சராக பணியாற்றியிருக்கின்றார். மற்றும் தொழிலாளர், வேலைவாய்ப்பு, நீர்வளங்கள் துறைகளில் ஒரு வகையான மந்திரி பதவியை இவர் வகித்திருக்கின்றார். குறிப்பாக போக்குவரத்து துறை என்றாலே அது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடியது சிறப்பு. 4ஆம் அதிபதியான சந்திரனும் 2ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது போக்குவரத்து துறை. தொழிலாளர் மேம்பாடு இவருடைய 6ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்தில் வருகின்றார்கள். அதன் அடிப்படை இவர் தொழிலாளர் மேம்பாடு போன்ற துறைகளில் நீர்மரம் சார்ந்த அமைப்பு அதை 4ஆம் இடம் என்றாலே 4ஆம் கடகம் அதிபதியான சந்திரனும் உச்சமாக இருக்கின்றார். நீர் சார்ந்த ஒரு துறை அமைச்சராகவும் இவர் பணியாற்றுவதற்கு இவர் கிரக அமைப்புகள் காரணமாக அமைந்திருக்கின்றன. தந்தை சார்ந்த பலன்கள் இவருக்கு நவம்சத்திலேயே சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றன. இவருடைய கல்வி என்று பார்த்தோம் என்றால் கூட இவர் BA மற்றும் BA பட்டம் பெற்றிருக்கின்றார். பிறகு LLB படித்திருக்கின்றார். இவருடைய 6ஆம் அதிபதியான கல்வி என்றால் 4, 5ஆம் இடம் சுட்டிக்காட்டும். இவருடைய 6ஆம் அதிபதியான புதன் 4இல் வருவது இவர் LLB போன்ற கல்விகளை படிப்பதற்கு மற்றும் சனி ராகு தொடர்பு பொதுவாக பொருளாதாரம், அரசியல் சார்ந்து, வரலாறு சார்ந்து படிப்பதற்கெல்லாம் இந்த சனி ராகு தொடர்பு காரணமாக அமையும். LLB வழக்கறிஞர் போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் இது சிறப்பான அமைப்பு. ஏனென்றால் சனி ராகு குறிப்பிட்டபடி அவர்களுடைய மனதை படிப்பது. இதுபோன்ற வழக்கறிஞர், பாதுகாப்புத்துறை, காவல்துறை, சட்டம் இது போன்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் தொடர்பான அமைப்புகள் இவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் LLBயும் இவர் படித்திருக்கின்றார். இவருக்கு குரு செவ்வாய் தொடர்பு இருப்பது சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. இவர் பங்கு வர்த்தகத்திலும் உதவி பணியை வகித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒரு பங்கு வர்த்தகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு குரு சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால், உடனான அமைப்பில் பங்கு வர்த்தகத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ராகு புதன் நன்றாக இருக்க வேண்டும். இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு நவம்சத்தில் குரு உச்சமாகவும் ராசி கட்டத்தில் சந்திரன் உச்சமாக இருப்பதும் இவருக்கு பங்கு வர்த்தக ஈடுபாடு சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறது. மற்றும் 4ஆம் இடம் சூரியன் புதன் இருக்கு, 5ஆம் இடம் குரு இருக்கின்றார், 9ஆம் அதிபதியும் அவரே. அதன் அடிப்படையில் பங்கு வர்த்தகம் சார்ந்த ஈடுபாடுகள் இவருக்கு இயல்பாகவே இருக்கின்றன. மற்றும் இவர் சிறிது காலம் எமர்ஜென்சி பீரியட்ல அவர் சிறை செல்ல வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு 12ஆம் இடம் பார்க்க வேண்டும். 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் வருகின்றார். மற்றும் இவருக்கு 8ஆம் இடத்தில் சனி ராகுவும் இருப்பதும் மற்றும் இது போன்ற சில பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்கின்றன. இவர் முதலமைச்சராக பணியாற்ற இருந்தாலும் கூட இவர் ஒரு பினாமி முதலமைச்சராக தான் இவர் கருதப்பட்டார். அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய 10ஆம் அதிபதி 8ஆம் இடம். இவர் சிறப்பாக பணியாற்றி இருந்தாலும் கூட அது சார்ந்த புகழும் மதிப்பும் இவருக்கு குறைவாகவே கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இடையிலேயே இவர் பதவி விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அது ஏற்படுத்தியிருக்கின்றது. இவர் மாணவர் பருவ காலத்திலேயே அரசியல் ஈடுபாடு கொண்டவராக இருப்பதற்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் கேது, சந்திரன் உச்சமாக இருப்பது 8-11 சார்ந்த பரிவர்த்தனை யோகம், செவ்வாய் சனி சார்ந்த பரிவர்த்தனை யோகம். இவர் மாணவர் பருவத்திலேயே இவர் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இது போன்ற வலதுசாரி அமைப்புகளில் ஈடுபட்டு அது சார்ந்த ஒரு போராட்டங்கள், முன்னெடுப்புகளில் தன்னை பங்களிக்கக்கூடியவராக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இவருக்கு கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் ஆயுள் அமைப்புகள் சிறப்பாக இல்லை என்பதையே இது சுட்டிக்காட்டுகின்றது. மற்றபடி பார்த்தால் இவருக்கு மனைவி சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கின்றன. 7ஆம் அதிபதியான இவருக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்தில் வருவது இவர் மனைவியும் ஒரு அரசியல் சார்ந்து ஈடுபடக்கூடியவராக இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் குழந்தைகள் சார்ந்த பலன் என்று பார்த்தால் இவருக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர். ஒரு குழந்தை இறந்திருக்கின்றார். அதற்கு முக்கியமான காரணமும் இந்த 8ஆம் இடம் சார்ந்த கிரக அமைப்பு தான். இவருக்கு தசாபதிகள் சார்ந்து பார்க்கும் பொழுது இவர் முதலில் சந்திரன் திசையை பிறந்திருக்கின்றார். 1966 வரை இவருக்கு சந்திரன் திசை இருந்திருக்கின்றது. அடுத்தது செவ்வாய் திசை. சந்திரன் திசை காலகட்டத்தில் இவர் கல்வி சார்ந்த ஈடுபாடுகள், இல்லமாற்றம் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்தது செவ்வாய் திசை, லக்னாதிபதி திசை நடந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில்
அவருக்கு 2073 வரை செவ்வாய் திசையும், அடுத்ததாக ராகு திசை தான் அவருக்கு 8ஆம் இடம். ராகு அவருக்கு சிறப்பான பலன்கள், அரசியல் சார்ந்து ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவருக்கு 1991 வரை ராகு திசையும், அடுத்ததாக குரு திசை, சனி திசை என்று இப்போ கடைசியாக அவருக்கு நடக்கக்கூடியது சனி திசையாகவே இருந்திருக்கின்றது. தசாபதிகள் அவர் முதலமைச்சராக பணியாற்றிய பொழுது, அதாவது ஆகஸ்ட் 2016 முதல் செப்டம்பர் 2021 வரை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தி சென்று கொண்டிருக்கின்றது. சனி அவருக்கு 10ஆம் அதிபதி, 8ஆம் இடத்தில் யோக. 8ஆம் இடம் என்றாலே ஒரு யோக அதிர்ஷ்ட பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இவருக்கு சனி திசையில் அவருக்கு முதலமைச்சர் திடீர் அதிர்ஷ்ட அமைப்பில் முதலமைச்சர் பதவியும் அவருடைய சுக்கிரன் புத்தியை கொடுத்திருக்கின்றார். மற்றும் இவர் அமைச்சராக பணியாற்றிய காலகட்டமும் சனி சார்ந்த சுக்கிரன் தான். அவருக்கு சனி திசை பார்த்தோம் என்றால் 2007ஆம் வருடமே ஆரம்பித்து விட்டது. அந்த சனி சுக்கிரன் தொடக்கத்தில் அவர் அமைச்சராகவும் பிறகு முதலமைச்சராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இவர் 2006ஆம் வருடம் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கின்றார். ராஜ்யசபா உறுப்பினர் என்றாலே 6, 7ஆம் இடங்களை பார்க்க வேண்டும். 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் வருவதும், 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் வருவதும் ஒரு சிறப்பான அமைப்பு. ராஜ்யசபா உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட சனியும் அவருக்கு திசை அமைப்பு 7ஆம் இடம் சார்ந்தும் வருவதற்கான அமைப்புகள் இருப்பதனால் அவர் தொடக்கத்தில் சிறிது காலத்தில் ராஜ்யசபா உறுப்பினராகவும் ஒரு மேயராகவும் பணியாற்றியிருக்கின்றார். மேயர் என்றாலே அவருடைய 12ஆம் இடம்தான். 12ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்தில் இருப்பது மேயராக, அந்த குரு திசையில் தான் அவர் 96 காலகட்டத்தில் குரு திசையில் இருந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தான் அவர் மேயராக ராஜ்யசபா சார்ந்த மெம்பராக பணியாற்றுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இவருடைய சனி சார்ந்த ராகு, இந்த காலகட்டத்தில் சனி திசை ராகு புத்தி, அதாவது அவருடைய சனி ராகு புத்தி பார்த்தோமென்றால் 2020க்கு பிறகு அவருக்கு சனி சார்ந்த ராகு புத்தி அமைந்திருக்கின்றது. 2023 வரை அந்த காலகட்டத்தில் இவர் பதவி விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்றும் இவர் பெயர் சார்ந்து சில தடைகள், பிரச்சனைகள், இவர் சிறப்பாக பணியாற்றியிருந்தால் அதற்கான புகழ் மரியாதை கிடைக்காமல் போவதற்கு இந்த சனி ராகு காரணமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக சனி சார்ந்த குரு புத்தியில் தான் இவருக்கு தற்பொழுது நடந்து கொண்டிருப்பது சனி சார்ந்த குரு புத்தி. இந்த காலகட்டத்தில் அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய 12ஆம் அதிபதியான குரு, நான் குறிப்பிட்டிருந்தேன், இவர் 11-8 சார்ந்த அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கின்றது. 12ஆம் இடம் வெளிநாடு சார்ந்த தொடர்புகளை சுட்டிக்காட்டுகின்றது. மற்றும் இதற்கு சனி 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். இதன் அடிப்படையில் சனி சார்ந்த குரு புத்தியில் இவர் மரணம் அடைவதற்கான காரணம் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறே ஒருவருடைய விபத்து, இது போன்ற பிரச்சனைகள் அமைவதற்கு முக்கியமாக அவருடைய 8ஆம் இடம் சார்ந்த தொடர்புகள் மற்றும் விமான விபத்து என்றால் 11ஆம் இடம் ராகு, செவ்வாய், இது போன்ற கிரகங்கள் தொடர்புகள் இருக்கின்றனவா என்பதை பார்க்க வேண்டும். 11, 12 போன்ற அமைப்புகள், ராகு, சனி, செவ்வாய் தொடர்புகள், 8ஆம் இடம் குறிப்பாக அவருக்கு மரணம், விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய 8ஆம் இடம் தொடர்பு எந்த அளவுக்கு இவருக்கு ஒரு விமான விபத்தை ஏற்படுத்தி இவருக்கு இறப்பை உண்டாக்கி இருக்கின்றது என்பது இவருடைய ஜாதகத்தின் மூலமாக தெளிவாக தெரிகின்றது. இவருடைய ஆன்மா இறைமடி சேர்ந்து இவர் இந்த பூவுலகில் வாழ்ந்த காலகட்டத்தில் இவருடைய நினைவுகளையும் பதிவுகளையும் சிறப்பாக இங்கு விட்டு சென்றிருக்கின்றார். இவருக்காக நாம் பிரார்த்திப்போம். இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.